இப்பொழுது நாங்கள் ஒலிவில் முதலாம் பிரிவிலே இருந்து நாங்கள் உங்களை சந்திக்கின்றோம். குறிப்பாக ஒலிவில் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்லுகின்ற பிரதானமாக இருக்கின்ற இந்த வீதி, குறிப்பாக அல்ஹம்ரா மகாவித்யாலயத்துக்கு முன்புறமாக இருக்கின்ற இந்த வீதி இந்த பருவ மழை பேச்சியினால் முற்றாக வெள்ளத்தினால் நிரம்பி இந்த பிரதேசம் முதலாங்குறிச்சி நீரால் நிறைந்திருக்கின்ற காட்சியை தான் இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வீதியால் வாகனங்கள் செல்வதற்கு, மக்கள் பயணிப்பதற்கு கூட தொடர்ந்தேர்ச்சியாக மழை வெள்ளம் வருகின்ற பொழுது இப்பொழுது கொஞ்சம் நீர் குறைவாக இருக்கிறது. இதைவிட கூடுதலான அந்த பிரதான வீதி மட்டத்திற்கு நீர் செல்லக்கூடியதாக செல்லுவது வளமையாக இருக்கிறது. இப்பொழுது இந்த வீதியால் ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார், அவரோடு நாங்கள் பேச போகின்றோம். குறிப்பாக இந்த வீதி மிக முக்கியமான ஒரு வீதியாக இருக்கிறது. இந்த விடயத்துக்கு என்ன தீர்வு என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது முறையான ஒரு வடிகான் அமைப்பு இந்த பிரதேசத்திலே இல்லை. இந்த பிரதேசத்திலே களியோடை ஆற்றிலே வருகின்ற சீனம்பட்டி வடிச்சலுக்கு இந்த நீர் முறையாக செப்பனிடப்பட்ட வடிகான்களூடாக முறைப்படுத்துகின்ற பொழுது இந்த நீர் இவ்வாறு மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்க மாட்டாது என்ற விடயத்தை நாங்கள் உணர்கின்றோம். இது விடயமாக இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர் அதே போன்று பிரஜாசக்தி குழுவினுடைய தலைவர், உறுப்பினர்கள் என்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அபிவிருத்தி சார் விடயங்களுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அரசியல் பிரமுகர்கள், குறிப்பாக அரசியல் செயற்பாட்டாளர்கள் பார்வையீனமாக கவனஈனமாக இருப்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்க விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். இப்பொழுது இந்த வீதியால் வருகின்ற ஒரு சகோதரரோடு அவருடைய கருத்தை நாங்கள் கேட்க போகின்றோம். இவர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர், தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தினூடாக அவர் வருகின்றவர். அவரோடு நாங்கள் பேச போகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். தொடர்ச்சியாக இந்த வெள்ளம் வருகின்ற பொழுது இந்த இடத்திலே நீர் நிறைந்திருக்கும், மக்களுக்கு அசௌகரியமாக இருக்கும். இந்த விடயங்களை யாராவது வந்து பார்த்து ஏதாவது விடயங்களை மேற்கொண்டிருக்கிறார்களா? இந்த பருவப்பேச்சு மழை காரணமாக இந்த வீதி பிரதானமான வீதி, இது ஒரு முக்கியமான பாதையா இருக்கிற இது தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய இந்த பாதை நீரால் நிரம்பி இதே தொடர்ச்சியான முறையிலே இப்படி இந்த பருவப்பேச்சு மலையிலே இந்த தண்ணி நிரம்பி இந்த முதலாங்குறிச்சியை ஃபுல்லாத்தா பாதிக்கப்பட்டாரு. நாங்கள் கேட்கிற விடயம் இது எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பற்றி நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இந்த விடயம் சம்பந்தமாக யாராவது வருகிறது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? இல்ல, எந்த அரசு உத்தியோகத்தர்களும் வந்து இந்த தண்ணி நிரம்பி இருக்கிறத யாரும் கண்டுகொள்றதும் இல்லை, இதை கவனத்துக்கு எடுத்துக்கொள்றாலும் இல்லை. கிராம உத்தியோகத்தரும் கூட இந்த பிரதேசத்தில தண்ணி வெள்ளம் பெறவில்லை என்று சொல்லியும் கூட அரசாங்க டிஎஸ்சி ஊடாக அந்த பிரதேசத்துக்கு தண்ணி வரல என்று சொல்லி பதிவு கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பெயர்? என் பேர் அமீன். எத்தனாம் குறிச்சி நீங்கள்? நான் முதலாங்குறிச்சியில் வசிக்கிறேன். குறிப்பாக இந்த முதலாங்குறிச்சி இந்த வெள்ள நீரால் எப்பொழுதும் தாழுகின்ற ஒரு பிரதேசம். குறிப்பாக 2-3 தடவைகள் வெள்ளத்தினால் இந்த பிரதேசம் தாண்டி இருக்கிறது. ஒலிவில் முதலாங்குறிச்சி பிரதேசத்திலே நிறைய வறுமை கோட்டு நீர் பவர்ட்டி லைன் கீழில் வாழுகின்ற மக்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த பிரதேசத்துக்கு உங்களுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் சரி, அல்லது கிராம உத்தியோகத்தர் சரி, சமுத்திய உத்தியோகத்தர் சரி, அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர், பிரதேச சபை தவிசாளர், பிரதேச சபை உறுப்பினர்கள், இந்த வட்டாரத்தினுடைய உறுப்பினர்கள் யாராவது வருகிற இந்த மக்களுடைய துன்ப துயரங்களில் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கிறார்களா, கேட்கிறார்களா என்று சொல்லுங்கள். இல்ல, யாரும் எந்த உத்தியோகத்தரும் வந்து இந்த ஒலிவில எந்த கவனத்துக்கும் எடுத்துக்கொள்றதில்ல. ஒலிவில் வந்து வெள்ளத்தால பாதிக்கப்படுற ஒரு பிரதேசமாக அமைஞ்சு கொண்டிருக்கின்றது. எந்த உத்தியோகத்தரும் இதை கவனத்துக்கு எடுத்துக்கொள்றது இல்லை. இதை ஜனாதிபதி மட்டத்துக்கு நாங்கள் ஒலிவில் மக்கள் எடுத்துக்காட்டு முறைப்பாடு செய்வதற்கு இருக்கின்றோம். இந்த தண்ணியை பிரதானமான வடிகான்களை அமைச்சு இந்த தண்ணிகளை இல்லாமக்கிறதுக்கு நாங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தோம். அதை எந்த கவனத்துக்கும் எந்த அரசியல்வாதிகளும் எடுக்கவும் இல்லை. எந்த பிரதேச டிஎஸ்ஓ ஜிஎஸ்ஓ எந்த இந்த அரசு உத்தியோகத்தர்களும் இந்த கவனத்துக்கு எடுக்கவில்லை. நாங்கள் தொடர்ந்து இதே பிரச்சனையை எதிர்கொண்டு இருக்கின்றோம். ஆகவே இப்பொழுது இன்னும் ஒருவர் இந்த வீதியால் வருகின்றார், அவரோடு நாங்கள் பேச போகின்றோம். நீங்கள் எந்த குறிச்சியை சேர்ந்தவர்? எத்தனாம் குறிச்சியை நீங்கள் சேர்ந்தவர்?
6ஆம் பிரிவை சேர்ந்தவர். இந்த வீதியால் நீங்கள் வருகின்றவர். ஓ. இந்த வீதியை தொடர்ந்து இவ்வாறு தண்ணி நிற்கிறது. ஓ. இந்த வீதி இவ்வாறு தண்ணி நிற்பது உங்களுக்கு நல்ல மருந்து நினைக்கிறீர்களா? சிரமத்தை ஏற்படுத்துகிறது. இது குறிப்பாக தென்கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு போற வார வழியாக இருக்கிறது. ஓ. தொடர்ந்து இவ்வாறு தான் இருக்கிறது. இதற்கு எந்த நடவடிக்கை இந்த பிரதேசத்தில் எடுபடவில்லை. ஏன்னு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமா இல்ல தேவையில்லையா? எடுக்கப்பட வேண்டும். அநேக பயணம் செய்கின்றோம். ஆம், இந்த வீதியால் நிறைய அன்பர்கள் வருகிறது கொண்டிருப்பவர் கூட பல்கலைக்கழகத்திலே ஓரமாக இருந்து வருகிறது இருக்கின்றவர் இல்லையா? ஆம், இந்த பிரதேசத்தினுடைய நிலவரத்தை நாங்கள் தெரியப்படுத்தி இருக்கின்றோம். அட்டாளச்சேனை பிரதேச சபையினுடைய தவிசாளரே, இந்த வடிகாலை திறன்பட அமையுங்கள். பிரதேச சபை செயலாளர் அவர்களே, மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நிகழ்ச்சி நிரலில் இதற்கு முன்னுரிமை கொடுங்கள். குறிப்பாக இந்த முதலாங்குறிச்சி மக்களை உங்களுடைய உத்தியோகத்தர்கள் வருகிறது பார்ப்பதில்லை என்று மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள். இது இங்கு தெரிவித்த கருத்து மட்டுமல்ல, பலரும் இந்த பிரதேசத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். அபிவிருத்தி உத்தியோகத்தர், குறிப்பாக அரசுடைய பிரதிநிதியாக இருக்கின்ற பிரஜா சக்தி அமைப்பினுடைய 1ஆம் பிரிவு தலைவர், 1ஆம் பிரிவு உறுப்பினர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என்று, சமுத்தி உத்தியோகத்தர்கள் என்று யாரெல்லாம் இதற்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த விடயங்களை, மக்களுடைய பிரச்சனைகளை முன்கொண்டு உரிய தரப்புக்கு கொண்டு செல்வதற்கு எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சி இன்றும் பின்னிக்கப் போவதில்லை என்ற தகவலை தெரிவித்துக் கொண்டு உடனடியாக இதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பவர்ட்டி லைனின் கீழ், வறுமை கோட்டின் கீழ் வாழுகின்ற மக்களுடைய கண்ணீரும் கம்பளமாக இருக்கின்ற இந்த மக்களுடைய தொடர்ந்தேர்ச்சியான பிரச்சனைக்கு நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களுடைய இந்த சூழ்நிலையில் இருக்கின்ற வாழ்வாதார உதவுகின்ற விடயங்களிலும் பிரதேச செயலாளர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த விடயத்தை அவர்களுடைய பார்வைக்கு கொண்டு செல்வதற்கு நீங்கள் அதிகம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றிகள்.